4 நண்பர்கள் அவங்க வந்துட்டு அவங்களோட ஃபேவரட் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா சோறு முக்கியம். அந்த சோறு முக்கியத்தில் நம்ம ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ட்ராவல் பண்ண டைமில் குஜராத்தில் அவங்க ரொம்ப கண்டுபிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, எது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ரொம்ப நிறைய விரும்பி சாப்பிட்றாங்க அப்படின்னு பார்த்தா குல்ஃபி. அதை எப்படியாவது நம்மளோட சென்னைக்கு, பிகாஸ் தேவ் கிரான் அண்ட் ப்ராட் அப் இன் சென்னைக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை குல்ஃபி அப்படின்னு சொல்லிட்டு 2016 சின்னதாக ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு 214 ஃப்ரான்ச்சைஸ் அவுட்லெட் உலகம் முழுக்க வச்சுருக்காங்க. அண்ட் இங்கே யூஏஇயில் அவங்களுடைய கால் பதிச்சிருக்காங்க. ஸோ லெட்ஸ் வெல்கம் மிஸ்டர் சாதிக் பாஷா. அவங்க சார்பாக மிஸ்டர் முதின் சந்துக் of Chennai Kulfi to the stage. அதுக்கு முன்னாடி we'll have a short video. அனைவருக்கும் வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும். என்னோட பேர் சாதிக் பாஷா. என் நிறுவனத்தின் பேர் வந்து சென்னை குல்ஃபி. இந்த சென்னை குல்ஃபி நிறுவனம் பார்த்திங்கன்னா இந்தியாவில் தமிழ்நாட்டில் சென்னையை தலைமையிடமாக கொண்டு செயல்படுது. ஸோ இங்கே வந்து நாங்கள் 4 பேர் பார்ட்னர்ஸு. என்னோட இன்னொரு பார்ட்னர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா முத்துக்குமார், கதிர்வேல் ராஜா, மாரியப்பன். நாங்கள் 4 பேர் சேர்ந்து தான் இந்த சென்னை குல்ஃபியை வந்து பெரிய லெவலில் பில்ட் பண்ணியிருக்கோம். 2016 இந்த பிராண்டை வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம். நாங்கள் 4 பேரும் சேர்ந்து ஆளுக்கு ஒரு அவுட்லெட் சென்னையில் ஆரம்பித்து மேனுஃபேக்சரிங் பண்ணி இந்த 4 அவுட்லெட்டுக்கும் ப்ராடக்ட்டை கொடுத்து நாங்கள் சேல் பண்ணோம். ரீட்டைல் அவுட்லெட்டாக தான் இதை ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இது அப்படியே எங்களோட கஸ்டமருக்கு வந்து ஃபீட்பேக் நிறைய நல்லா இருக்குன்னு சொல்லி வந்து எங்களோட கஸ்டமர்ஸ் தான் ஃபஸ்ட்டு எங்களோட ஃப்ரான்ச்சைஸியாக வந்து கன்வெர்ட் ஆனாங்க. ஸோ ஃபஸ்ட்டு 40 அவுட்லெட்ஸ் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து எங்களோட கஸ்டமர்ஸ் தான் என்னோட ஃப்ரான்ச்சைஸி. ஸோ இன்றைக்கி ஃப்ரான்ச்சைஸி மாடலில் வந்து ஒரு ட்ரெண்ட் செட்டாக நாங்கள் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். நாட் ஒன்லி தமிழ்நாடு மட்டும் இல்லை, தெலுங்கானா அண்டு ஆந்திரா, கர்நாடகா, ப்ளஸ் வந்து ஈவன் டெல்லியில் கூட நம்ம அவுட்லெட் இருக்குது. ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இப்போ 216 அவுட்லெட் எக்ஸாக்டாக நம்ம சொல்ல போனால் நம்ம ஃப்ரான்ச்சைசி மாடலில் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணுறோம். இப்போ யூஏஇயில் அஜ்மனில் மேனுஃபேக்சரிங் யூனிட் வந்து கிராண்டாக வந்து லான்ச் பண்ண போகிறோம். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா யூஏஇலும் 2 பிஸ்னஸ் மாடல் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து சென்னை குல்ஃபி மூலிமா இருக்குது. ஸோ இதில் வந்து நீங்கள் ரீட்டைல் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்குது, தென் ஃப்ரான்ச்சைசி மாடலும் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே யூஏஇலையும் பண்ணலாம். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக என்னை கான்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ. ஸோ சென்னை குல்ஃபியில் கதிர்வேல் ராஜா என்னோட பேர். நான் ஒன் ஆஃப் த பார்ட்னர். ஸோ இப்போது சார் சொல்லும்போது வந்து பார்த்திங்கன்னா உசேன் சார் வந்து சொன்னாங்க, அதாவது எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் வந்து ஃபெயிலியர் கிடையாது, அதாவது வியாபாரம் வந்து தோக்கிறதில்ல, ஆனால் வந்து வியாபாரி தான் வந்து தோக்குறான் அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஸோ அந்த ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பிஸ்னஸ் மாடல். ஏன்னா எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா லைஃப்பில் வந்து வியாபாரத்தில் பெருசாக ஜெயிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்குது. ஸோ பணம் வந்து நம்ம பணம் ரெடி பண்ணிடுறோம், பட் எப்படி பிஸ்னஸ் வந்து பண்ணுறது, எப்படி கொண்டு போகிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து கொஸ்டினாக இருக்கும், என்னால் முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃப்ரான்ச்சைசி பொறுத்தவரை நாம் சென்னை குல்ஃபி அப்படிங்கிறது எப்படி நம்ம வந்து இந்த பிஸ்னஸ் நம்ம ஆரம்பிக்கணும், ஸோ எப்படி பண்ணால் நம்ம ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அழகாக வந்து இன்றைக்கி வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஏன்னா இன்றைக்கி வந்து சின்ன குழந்தையிலேருந்து எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா டெசர்ட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ நம்ம இந்தியாவில் வந்து ஆரம்பித்த அந்த நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து யூஏஇ ஃபுல்லாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அஜ்மனில் நம்ம ஃபேக்ட்ரி வந்து நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஏன்னா எப்போவுமே வந்து என்ன அப்படின்னா மேனுஃபேக்சரிங் வந்து நம்ம பக்கத்துலேயே வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த பிஸ்னஸை எடுத்து பண்ணுற எல்லாருக்குமே ஒரு பெரிய ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்து வரும் அப்படிங்கிறதுனால தான் யூஏயில் வந்து இங்கே அஜ்மனில் வந்து நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம். ஸோ உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டும் வந்து வேணும் இந்த பிஸ்னஸை வந்து இங்கே நம்ம வந்து டெவலப் பண்ணுறதுக்கு. ஸோ புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறவங்க இந்த பிஸ்னஸை ஸோ இங்கே வந்து எந்த அளவுக்கு பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஸோ நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கோம். ஸோ எங்களோட வந்து நீங்கள் கைகோர்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிஸ்னஸை நம்ம பெரிய அளவுக்கு வந்து எடுத்துகிட்டு போக முடியும். தேங்க்யூ சார், தேங்க்யூ.